அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வாய்ப்புகள் இருக்கு. உடுப்பியை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு 50 வயசு. அந்த பொண்ணு பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நாள் நெட்ல தேடிட்டு இருக்க மாட்டிருக்கு. அது தேடிட்டு இருந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு அ ஒரு 1 வாரத்துக்கு அப்புறம், அத தேடி 1 வாரத்துக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம ஒரு Flipkartலயோ இல்லைன்னா Amazonலயோ ஏதோ ஒரு பொருள் நம்ம தேடணும் அப்படின்னா, நம்ம Facebook லிங்க் வரும். அந்த அந்த அதே ப்ராடக்ட் நம்ம பார்த்துருப்போம். நம்ம செக் பண்ண ப்ராடக்ட் Amazon, Flipkartல ப்ராடக்ட்ட அதே ப்ராடக்ட்டே நம்ம வந்து நம்ம Facebook லிங்க்லயும் வரும். அந்த பிக்சர்ஸ் வரும். அதே மாரி இந்த பொண்ணு அந்த அந்த 50 வயசு பெண்ணு வந்து பார்ட் டைம் வேலை கிடைச்சு ஆன்லைன்ல வீட்ல இருந்து சம்பாதிக்கலாங்கிற ஆசையில தேடி இருந்திருக்க மாட்டிருக்கு. தேடின உடனே அந்த லிங்க் வந்து Facebookல ஒரு வருது. பார்ட் டைம் வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வேணா லிங்க கிளிக் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அந்த லிங்க கிளிக் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பேசும்போது, அங்கருந்து ஒருத்தர் கால் பண்றாரு. WhatsAppல இருந்து நம்பர் குடுத்து பேசி கால் பண்றாரு. இந்த மாரி நீங்க வந்து என்ன ஒர்க் பண்றீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களாங்கிற மாரிலாம் கேள்விகள கேட்டு, அவங்கட்ட வந்து பேசி, சரி ஓகே இப்ப நீங்க வந்து வேலைல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, எல்லா வேலை ஜாயின் பண்றதுக்கான எல்லா ப்ராசஸும் குடுக்குறாங்க. ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு படிவத்தை அனுப்புறாங்க. அந்த படிவத்த ஃபில் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி, ஃபில் பண்ணி குடுத்ததுக்கப்புறம், அவங்கள ஒரு கம்பெனி ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்களோ, ஒரு ஒரு பெரிய பெரிய கம்பெனில ஒரு வேலைய சேர்க்கிறவங்க எப்படி ரெஸ்யூம்ல இருந்து, அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ல இருந்து, ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுக்குறது எல்லாம் எப்படி ப்ரொசீஜரா பண்ணுவாங்களோ, அதே மாரி இவங்களும் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பொண்ணு சரி ஓகே வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலையா குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக இந்த இந்த டாக்குமெண்ட்ல ஃபில் பண்ணுங்க, அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு சொல்லி, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை குடுத்த உடனே, அந்த பெண்ணும் அதெல்லாம் முடிச்சுட்டு, அந்த இது அந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம், அவங்களுக்கு ஒரு சம்பளம். அப்ப அந்த பொண்ண வந்து நம்ப வைக்கணும். அந்த 50 வயசு பெண்ண வந்து நம்ப வைக்கணும். நம்ம கரெக்டான வேலையில உட்காந்துருக்கோம். வேலை கிடைச்சிச்சு. நல்லா சம்பளம் தராங்கங்கிற மாரி நம்ப வைக்கிறதுக்காக, இது கொஞ்ச நாளா ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணு சரி நல்லா வேலை கிடைச்சிருச்சு. வீட்ல இருந்து சம்பாரிக்கலாம் ஆசையில அந்த அந்த பெண்ணும் அந்த வேலைய கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் மாரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த கம்பெனிலேருந்தே. இந்த மாரி இந்த கம்பெனிலேருந்து கால் பண்றோம். இந்த மாரி இந்த கம்பெனில நீங்க வேலை செய்றீங்க. இந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. நீங்க வந்து ஒரு ரூ. 1000 முதலீடு பண்ணீங்க அப்டின்னா, மெம்பர்ஷிப் மாரி தான். உங்களுக்கு 30லேருந்து 40% வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும். 1000லேருந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்குங்கிற மாரி சொன்ன உடனே, சரி ஒரு ரூ. 1000 போட்டு பார்க்கலாமே! அப்படிங்கிறதுக்காகல அந்த பொண்ணு ரூ. 1000 போட ஆரம்பிச்சுடுறாங்க. ரூ. 1000 போட்டா 1500 குடுக்குறாங்க. 2000 போட்டா 3000. 3000 போட்டா 4000. அப்படி அந்த அந்த அமௌண்ட் போட 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 அவங்க இதுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரான அமௌண்ட் குடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா மனசுல வந்து ஆசைய வளர்க்க, நம்பிக்கைய உருவாக்குறதுக்காக இவங்க குடுத்துட்டே இருந்தவுடனே அந்த பெண்ணுக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு. சரி பணம் வருது. இது ஒரு கம்பெனி தான். நம்ம ஒரு முதலீடு பண்ணலாம். ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட் மாரி தான் நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு யோசிச்சு, அவங்களும் இந்த பெண்ண வந்து கன்வின்ஸ் பண்ணி, நல்லா நம்பிக்கை வச்சு, நம்ப வச்சு, இதெல்லாம் தாண்டி அந்த பெண்ண மனசளவுல பணத்த குடுத்து நம்ப வச்சுருக்காங்க. நல்ல கம்பெனில வேலை செய்றோம். பணம் போட்டா வருங்கிற நம்பிக்கைய குடுத்ததுக்கப்புறம், நீங்க பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பேசும்போது, அந்த பொண்ணு கொஞ்சம் நம்பிக்கை வேணாம் பெரிய அமௌண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயம் வந்துருது. இருந்தாலும் நீங்க இவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கீங்க, திருப்பி வந்திருக்கு உங்களுக்கு. இத ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் போடுறதுக்காக, இந்த கம்பெனியே ஒரு பெரிய வேலையா பார்த்துட்டு இருக்கு. அந்த கம்பெனில அப்ளை பண்ணதுக்கப்புறம், அந்த கம்பெனி சைட்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசுறாரு அந்த பெண்ணிட்ட. பேசுனதுக்கப்புறம், நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வேலை எடுத்துக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லி பேசி, கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி, இதுல முடிய வேலைக்கு சேர்த்து எல்லா ப்ரொசீஜரும் பக்காவா பிளான் பண்ணி, இதெல்லாம் தாண்டி அவங்க நம்ம வந்து நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்றோம் அப்படிங்கிற நம்பிக்கைய குடுத்துருக்கான் அந்த டூப்ளிகேட் கம்பெனிக்காரன். கிட்டத்தட்ட இந்த பொண்ணுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு. சரி நம்ம பெரிய முதலீட போடுவோமே! ஒரு பெரிய அமௌண்ட்ட எடுத்துட்டு செட்டில் ஆயிடலாங்கிற மாரி நெனச்சது மாட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 31,00,000 மொத்த அமௌண்ட்ட போட்டுருச்சு. 31,00,000 மொத்த அமௌண்ட்ட போட்டதுக்கப்புறம், ஆ போட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரணும்ல. 30லேருந்து 40% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வர்றதுக்கு உட்கார்ந்திருக்க 1 வாரமா இதுவரைக்கும் ரிட்டர்ன் வந்ததே அந்த பாடே இல்ல அதுவரைக்கும். 1 வாரமா உட்கார்ந்ததுனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணும் தெரியலையே, புரியலையே அப்படின்னு சொல்லி சரி கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி கான்டாக்ட் பண்ணா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இந்த இந்த நம்பருங்க பிளாக்ல இருக்கு. அந்த அப்படி ஒரு கம்பெனியே இல்லைங்கிற மாரி அதுக்கு தோண ஆரம்பிச்சுருச்சு. நம்ம ஏமாந்துட்டோங்கிற பயம் வந்துருச்சு. எந்த கம்பெனி ரெஸ்பான்ஸ் இல்ல, மெயில் பண்ண ரிப்ளை இல்ல, எதுவுமே இல்ல. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கை கால் நடுங்க ஆரம்பிச்சுருச்சு. ரூ. 31,00,000 பெரிய அமௌண்ட். உடனே டக்குன்னு போய் பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. இந்த மாரி நடந்ததுங்கிற எல்லா ஃபுல் ஸ்டோரி சொன்ன உடனே, அவங்க போலீஸ்காரர் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ அவேர்னஸ் போலீஸ் சைட்லருந்து குடுத்தாலும் சரி, எவ்வளோ பண்ணாலும் சரி, நீங்க ஏமாறுறீங்க. Facebookல லிங்க் வருது, WhatsAppல வருது, Instagramல வருது, YouTubeல வருதுன்னு சொல்லி பார்ட் டைம் ஜாப், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மென்ட் அது இதுன்னு சொல்லி முதலீடு போட சொல்லி ஆன்லைன் ஸ்கேம் எவ்வளோ நடக்குது, ஃப்ராட் எவ்வளோ நடக்குது. எவ்வளவோ விழிப்புணர்வு பார்க்குறோம், எவ்வளோ நியூஸ பார்க்குறோம். இன்னும் திருந்த மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்ற மாரி சொல்லி,
அவங்க மேல அந்த அவங்க குடுத்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போட்டு தேடுமொழியில இருக்காங்க. ஒரே ஒரு மக்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ அவேர்னஸ் இருக்கு. திருப்பி நம்ம பார்ட் டைம் ஜாப் பார்க்குறோம். நம்ம ஆன்லைன் ஜாப் பார்க்குறோம் அப்படின்னா, யாருமே ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷனுக்கு ஃப்ரீயா காசு தர மாட்டான். அது யாராலும் சரி. இப்ப எவ்வளோ விஷயங்கள் அந்த கம்பெனிலேருந்து லாட்டரி சீட் எடுங்க, ஆன்லைன் லாட்டரி சீட் எடுங்கன்னு சொல்றாய்ங்க. அப்புறம் வந்து ம் அ கேம் விளையாடுங்க, ஆன்லைன் கேம் விளையாடுங்கன்னு சொல்லி சொல்றாய்ங்க. இதெல்லாம் வந்து யாரு காசு குடுப்பா அந்த காலத்துல? இந்த காலத்துல எவன் வந்து உங்களுக்கு சும்மா காசு குடுக்க போறான்? நீ வச்சுக்கங்க. இந்த 1000 குடுத்தியா 2000 வச்சுக்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ கம்பெனிஸ் எல்லாம் இந்த மாரி ஃப்ராட் பண்ணி எம்எல்எம் அந்த அது இதுன்னு சொல்றாங்க. எவ்வளோ நடந்தது. இது மட்டும் இல்லாம பழைய பழைய யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கேம் விளையாண்டா நீங்க பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அவங்களோட ஃபாலோவர்ஸும் சரி, சப்ஸ்கிரைபரும் சரி, அ ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையா நம்ம நல்ல நல்ல விஷயம் கத்துக்கலாங்கிறதுக்காக, பார்த்து ஈஸியா பண்ணலாங்கிறதுக்காக ஒருத்தவங்க நம்மள சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா, அவங்கட்ட வந்து இந்த கேம் விளையாடுங்க, அந்த கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்றது, அவங்களுக்கு பண்ற பெரிய துரோகம். ஏன்னா அவங்க பண்ற சப்ஸ்கிரைபர், அவங்க பார்க்குற வியூஸ் தான் யூடியூபர்ஸுக்கு பணமா மாறுது. அதனால நீங்க வந்து இந்த மாரி விஷயத்த பண்றாததுக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் குடுங்க. சேஃப்டியா இருங்க மக்கள் எல்லாரும். முடிஞ்ச அளவுக்கு எதுலயுமே ஆன்லைன்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாதீங்க. கேஷ் ஆன் டெலிவரி பண்றது தான் பெஸ்ட்டு. அடுத்து ஒரு வேலைவாய்ப்பு பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம்.